Close till I get up. Time is barely on our side. I don't wanna waste what's left. The storms we chase are leading us, and love is all we'll ever trust. Yeah, no, I don't wanna waste what's left. வணக்கம் நண்பா, நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய மொபைலை வந்து நம்மளுடைய லேப்டாப்பில் வந்து எப்படி இந்த மாதிரி ஸ்க்ரீன் மிரரிங் பண்ணிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதுக்கு வந்து ஸ்க்ரீன் மிரரிங்னு சொல்லலாம், ஸ்க்ரீன் கேஸ்ட்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி பண்ணுறது மூலிமா நம்மளுடைய மொபைல் ஸ்க்ரீனில் வந்து என்னென்ன தெரியுதோ அது வந்து அப்படியே நம்மளுடைய லேப்டாப் ஸ்க்ரீனிலோ அதே மாதிரி தெரியும். இந்த மாதிரி பண்ணுறது மூலிமா உங்களுடைய மொபைலில் நீங்கள் பப்ஜியோ இல்லைனா வேறு எதனா ஒரு கேம் விளாட்னீங்கன்னா அந்த கேம் வந்து உங்களுடைய லேப்டாப் ஸ்க்ரீனில் வந்து பெருசாக தெரியும். நீங்கள் அதை பார்த்து விளையாடுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி உங்களுடைய மொபைலில் உங்களுடைய லேப்டாப்பில் வந்து ஸ்க்ரீன் மிரரிங் பண்ணுறதுக்கு உங்களுடைய மொபைல்லையும் லேப்டாப்லேயும் நீங்கள் வந்து எந்த சாஃப்ட்வேருமே இன்ஸ்டால் பண்ண தேவையில்லை. ஜஸ்ட் ஒரே ஒரு செட்டிங்ஸ் மட்டும் நீங்கள் மாற்றிட்டு டேரெக்டாக உங்களுடைய மொபைலில் வந்து உங்களுடைய லேப்டாப்போட கனெக்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வந்து நம்மளால் எல்லா லேப்டாப்லையுமே பண்ண முடியும். உங்கள்கிட்ட வந்து கவர்மெண்ட் லேப்டாப் இருந்தால் அதுலேயும் பண்ண முடியும். இல்லை ப்ரோ, நான் வந்து காசு கொடுத்து ஒரு லேப்டாப் வாங்கியிருக்கேன், அதில் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா அதுலேயும் பண்ண முடியும். ஓகே, நான் வந்து இந்த வீடியோவில் போன வருஷம் கொடுத்த கவர்மெண்ட் லேப்டாப்பை யூஸ் பண்ணி எப்படி இந்த மாதிரி ஸ்க்ரீன் மிரரிங் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல போகிறேன். எதுக்குன்னா எல்லாரும் மேக்ஸிமம் பேர் வந்து கவர்மெண்ட் லேப்டாப் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதுக்காக தான் நான் வந்து கவர்மெண்ட் லேப்டாப்பை யூஸ் பண்ணி உங்களுக்கு வந்து சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிடுங்க. உங்களுடைய நண்பர்களுக்கு வந்து இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த வீடியோ பார்த்துன்னு இருந்தால் இந்த வீடியோ கீழே இருக்கக்கூடிய அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பெல் ஐக்கனை வந்து ஆலில் செட் பண்ணிட்டீங்களன்னா இந்த மாதிரி எந்த ஒரு வீடியோ போட்டாலும் உங்களால் மிஸ் பண்ணாமல் பார்த்துக்க முடியும். ஓகே, நம்ம வந்து வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு உங்களுடைய லேப்டாப் ஆன் பண்ணிவிட்டு லெஃப்ட் சைடு இருக்கக்கூடிய அந்த விண்டோ ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். விண்டோ ஐக்கனை கிளிக் பண்ண உடனே இந்த மாதிரி தான் வரும். இங்கே வந்து செட்டிங்ஸ் ஐக்கனை கொடுத்துருப்பாங்க, அதை வந்து நீங்கள் மறுபடியும் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே மறுபடியும் இந்த மாதிரி தான் வரும். இங்கே வந்து இந்த மாதிரி நிறைய ஆப்ஷனை கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து நம்ம செலக்ட் பண்ண வேண்டியது ஃபஸ்ட்டில் இருக்கும் சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள். நீங்கள் வந்து எதையும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. நான் சொல்கிறத மட்டும் ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தாலே உங்களுக்கு வந்து எப்படி பண்ணுறதுன்னு புரிஞ்சிடும். நெக்ஸ்ட் வந்து இதில் வந்து ப்ரொஜெக்டிங் டு திஸ் பிசி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ண உடனே இந்த மாதிரி தான் வரும். இதில் வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சம் விண்டோ அண்ட் ஆண்ட்ராய்டு டிவைசஸ் அப்படின்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. அது கீழே பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த பாக்ஸை கிளிக் பண்ணிவிட்டு அந்த பாக்ஸுக்குள்ளே அவைலபிள் எவ்ரிவேர் அப்படின்னு இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அது கீழே இருக்கக்கூடிய பாக்ஸில் வந்து எவ்ரி டைம்ன்றதுக்கு பதில் நீங்கள் ஃபஸ்ட் டைம் ஒன்லி அப்படின்னு சொல்லிட்டு மாற்றிக்கணும். அது கீழே இருக்கக்கூடிய மூணாவது பாக்ஸில் வந்து நெவர் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றிக்கோங்க. மாற்றிட்டு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ஆன் பண்ணுற மாதிரி ஒரு பட்டன் கொடுத்துருப்பாங்க. அது வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆனில் தான் இருக்கும். அதை வந்து நீங்கள் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த விண்டோவை வந்து நீங்கள் க்ளோஸ் பண்ணிவிடுங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டெப்பு நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்களுடைய லேப்டாப்பில் வந்து ரைட் சைடு இருக்கக்கூடிய அந்த மெசேஜ் பாக்ஸை கிளிக் பண்ணிங்களன்னா ப்ரொஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு வரும். அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்களன்னா இந்த மாதிரி தான் வரும். இங்கே வந்து கனெக்ட் டு ஏ ஒயர்லெஸ் டிஸ்பிளே அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. அதை வந்து ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிட்டு பின்னாடி உங்களுடைய மொபைலை எடுத்துக்கோங்க. உங்களுடைய மொபைலை எடுத்துகிட்டு மேலே இருக்கக்கூடிய அந்த மெனு பாரை வந்து ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களுடைய மொபைலில் இருக்கக்கூடிய அந்த வைஃபையை வந்து ஃபஸ்ட்டு ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த மொபைலோட செட்டிங்ஸ்குள்ளே போயிடுங்க. செட்டிங்ஸ்குள்ளே போனீங்களன்னா இங்கே வந்து கனெக்டட் டிவைசஸ் அப்படின்னு இருக்கும். அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிங்களன்னா கனெக்டட் ப்ரிஃபரன்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணி மறுபடியும் ஓப்பன் பண்ணுங்கள். இங்கே வந்து கேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருப்பாங்க. இதுதான் ரொம்ப முக்கியமானது. இது வந்து ஒரு மொபைலோட பிராண்டை பொறுத்து வேறு இடத்துல இருக்கும். இப்போ வந்து வேறு மொபைலை ரியல்மி மொபைல் எடுத்துக்கிட்டிங்களன்னா உங்களுடைய நோட்டிஃபிகேஷன் பார்லேயே கொடுத்துருப்பாங்க ஸ்க்ரீன் கேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் வந்து வேறு எதனா ஒரு மொபைல் யூஸ் பண்ணுறீங்க, அந்த நோட்டிஃபிகேஷன் பாரில் இல்லைன்னா நீங்கள் வந்து செட்டிங்ஸ்குள்ளே போய் பாருங்கள். அங்கே வந்து அந்த கேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. அந்த கேஸ்ட் அப்படின்றத கிளிக் பண்ணி உள்ளே போனீங்களா இங்கே வந்து உங்களுடைய லேப்டாப்பில் வந்து என்ன நேம் இருக்குதோ அந்த நேம் வந்து இந்த இடத்துல வந்து வரும். அந்த நேமை வந்து நீங்கள் இந்த மாதிரி கிளிக் பண்ணுங்கள். ஜஸ்ட் ஒரே ஒரு கிளிக் தான். இந்த மாதிரி நீங்கள் பண்ணீங்களன்னா உங்களுடைய லேப்டாப் ரைட் சைடு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். அந்த நோட்டிஃபிகேஷனில் வந்து ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. அந்த ஓகே அப்படின்றத நீங்கள் கிளிக் பண்ணிங்களன்னா உங்களுடைய மொபைல் வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய லேப்டாப் கூட வந்து இந்த மாதிரி ஸ்க்ரீன் கேஸ்ட் வந்து ஆகிடும். இதுக்கு மேலே வந்து உங்களுடைய மொபைலில் வந்து என்னன்னாலையும் பண்ணிக்கலாம். இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு வந்து உங்களுடைய மொபைலில் வந்து
வந்து போட்டோ பார்க்குறீங்கன்னா அந்த போட்டோ வந்து உங்களுடைய ஃபேமிலியில் இருக்கிறவங்க எல்லாருமே ரொம்ப பெருசாக பார்க்கணுன்னா இந்த மாதிரி கனெக்ட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுடைய லேப்டாப் ஸ்க்ரீனில் வந்து அந்த போட்டோ தெரியும். அதனால் உங்களுடைய ஃபேமிலியில் இருக்கிறவங்க எல்லாருமே அந்த போட்டோ வந்து பார்க்க முடியும். அப்படி இல்லைனா நீங்கள் வந்து யூடியூப்பில் ஏதோ ஒரு வீடியோ இல்லைனா ஏதோ ஒரு படம் பார்க்குறீங்கன்னா உங்களுடைய மொபைல் ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா அது வந்து உங்களுடைய லேப்டாப் ஸ்க்ரீனில் வந்து பெருசாக தெரியும். அப்படி இல்லைனா உங்களுக்கு பிடிச்ச கேம் வந்து நிறைய இருக்கும். இப்போ வந்து ஃப்ரீ ஃபயர், பப்ஜி அப்படின்னு சொல்லிட்டு கூட எடுத்துக்கலாம். இப்போ வந்து பப்ஜி வந்து இந்தியாவில் பேன் பண்ணிட்டாங்க. இருந்தாலுமே கூடிய சீக்கிரம் வந்துடும். ஏன்னா பப்ஜி மொபைல் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு வரப்போதும் சொல்கிறாங்க. இந்த மாதிரி கேம் எல்லாம் உங்களுடைய லேப்டாப் கூட உங்களுடைய மொபைலை வந்து கனெக்ட் பண்ணிவிட்டு விளையாடுறது மூலிமா உங்களுடைய மொபைலில் வந்து எப்படி விளையாடுறீங்களோ அதே மாதிரி உங்களுடைய லேப்டாப் ஸ்க்ரீனில் வந்து அப்படியே பெருசாக ஷோ ஆகும். அதை பார்த்து நீங்கள் வந்து இன்னும் பெட்டராக ப்ளே பண்ணி இன்னும் நல்ல ப்ரோ பிளேயர் ஆகிடலாம். ஓகே நண்பா, இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நீங்கள் வந்து இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிடுங்க. உங்களுடைய நண்பர்களுக்கு வந்து முக்கியமாக இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. ஏன்னா நிறைய பேர் கவர்மெண்ட் லேப்டாப் வச்சுன்னு எப்படி இந்த மாதிரி விளாட்றதுன்னு தெரியாமல் இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த வீடியோ பார்த்துருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படி பக்கத்துடைய பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றதுல செட் பண்ணிவிடுங்க. ஓகே நண்பா, இந்த வீடியோ அவ்வளோதான். நான் வந்து இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை உங்கள்கிட்ட இந்த விடை பெறுவது நான் உங்கள் சூர்யா. பை பை, டேக் கேர்.